ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் நம்ம விளாக் பண்ணவே இல்லை. ஸோ அதை பற்றின இந்த வீடியோ தான். 2-3 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவலில் இருந்தேன். இன்றைக்கி ஒரு சங்கரம்தல்ல ஒரு மேரேஜ் அப்படிங்கிறதுனால காலை சீக்கிரமாக கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ பஸ்ஸில் ஏறியாச்சு. ஃபங்க்ஷனுக்காக ஃபஸ்ட்டு மாயாரத்துக்கு முதல்ல போயிட்டு இருக்கோம். மாயாரம் போயிட்டு மாயாரத்துலேருந்து சங்கரம்தல் அந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போகணும். ஃபஸ்ட்டு நாங்கள் பொண்ணு வீட்டு சைடு மேரேஜுங்கிறதுனால அங்கே பொண்ணு வீட்டு சைடு தான் நாங்கள் போகிறோம். அங்கே அவங்க வீட்டில் போயிட்டு அங்கேருந்து வேன் பிடிச்சி போகணும். இப்போ மாயாரத்துக்கு வந்துவிட்டோம். மாயாரத்தில் சங்கரம்தல் பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பஸ் சங்கரம்தலுக்கு போக போகுது. இப்போ மாயாரத்து பேருந்து நிலையத்தில் நாங்கள் இருக்கோம். பார்த்தீங்கன்னா பஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுக்க போகிறாங்க. முக்கியமான ரிலேட்டிவ் எங்கே இருந்தாலும் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவும் எங்களுக்கு முக்கியமான ரிலேட்டிவாக இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். இடையில 2-3 டேஸாக நம்ம வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணவே முடியல. காரணம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 2 டேஸ் பிஃபோராக உள்ள என்னென்ன நடந்துச்சுங்கிறதும் அப்புறம் அன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படிங்கிறதும் வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சங்கரம்தல் பொண்ணு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ அவங்க வீட்டில் பார்த்து எல்லாருக்கிட்ட பேசி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேன் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. 11 o'clock கிட்ட வேன் வந்துடுச்சு. இதான் அவங்களோட வீடு. ஸோ நாங்கள் வேனில் ஏறி ஃபஸ்ட்டு நாங்கள் ஏறி உட்காந்துட்டோம். இன்னும் நிறைய பேர் வேனில் வர வேண்டியவங்க பாக்கி இருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் உட்காந்து நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தராக வேனுக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ சங்கரம்தல்லேருந்து கல்யாணம் திருக்கலாச்சேரியில் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு தான் நாங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து அப்படியே போகிறோம். இந்த சைடு நாங்கள் வந்ததில்லை அப்படிங்கிறதுனால பொண்ணு வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் ரிலேட்டிவ்ங்கிறதுனால. ஸோ அப்படியே திருக்கலாச்சேரிக்கு வேன் கிளம்பிடுச்சு. ஸோ போயிட்டு இருக்கு வேனு. அம்மா எப்போதுமே வெளியே கிளம்புறதா ரொம்ப சீக்கிரமாக கிளம்புறது பண்ணுன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் மீட் பண்ணுறத ஃபஸ்ட் டே இதிலே எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஃபைனலாக திருக்கலாச்சேரி மண்டபத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஒருத்தராக கீழே இறங்குனாங்க. இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலை ஒட்டி தான் மண்டபமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேரேஜ் ஹால் பார்த்திங்கன்னா அது ஒரு மதரசாவும் இயங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இந்த மேரேஜ் ஹாலு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பள்ளிவாசலுமே ஒன்றா இருக்குது. திருக்கலாச்சேரி பள்ளிவாசல்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம். ஸோ இந்த ஊருக்கு நம்ம வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு வேன் உள்ளே வந்திருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் தான் உள்ளே போனோம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே சாப்பாடு ஹால் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தாங்க. மேரேஜ் பண்ணுறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் அந்த இடம். பட் கீழே உட்கார வச்சுருந்தாங்க. கீழே உட்காந்து இருந்தோம். கொஞ்ச நேரம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஹால் மேலே போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அது அடுத்து இந்த ஒன் டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷன்லேயே கரெக்டாக எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் மறுநாள் ஈவினிங் பார்த்தா மாயாரம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சுகர், ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் டேப்லெட்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு வாங்கணுங்கிறதுனால ஈவினிங் டைம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஏன்னா முதல் நாள் ஃபுல்லாக ஃபங்க்ஷனில் நின்றதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். வேறு எதுவும் பண்ணவே இல்லை. அதனால் சாயந்தரம் ஒரு 6 o'clock போல் மாயாரம் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகணும். இப்போ பார்த்திங்கன்னா வைரம் ஹாஸ்பிட்டலில் தான் அம்மாவுக்கு தேவையான டேப்லெட்ஸ்லாம் அங்கே இருக்கும். அதில் ஒரு டேப்லெட் மட்டும் கிடைக்காதுங்கிறதுனால எல்லா டேப்லெட்டும் அங்கேயே போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ அதனால் வைரம் ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் அபர்ணா மெடிக்கலில் தான் டேப்லெட்லாம் அம்மா வாங்க போனாங்க. இதான் எங்கள் அம்மா டாக்டர்கிட்ட காட்டிக்கக்கூடிய வைரம் ஹாஸ்பிட்டல். இது கீழே அண்டர் கிரவுண்டில் தான் உங்கள் மெடிக்கல் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே டேப்லெட் வாங்குறதுக்காக மட்டுமே தான் வந்திருந்தோம். அம்மா சேரில் உட்காந்துட்டாங்க. நான் போய் அந்த இடத்துல
அம்மாவுக்கு தேவையான டேப்லெட் வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதான் அந்த மெடிக்கல் இது. அப்புறம் கால் வலிக்காக வந்து பெல்ட்டு கேட்டிருந்தாங்க. பட் வந்து டாக்டருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் வந்து பெல்ட் யூஸ் பண்ணக்கூடாது, என்ன பெயின் உங்களுக்கு இருக்குது, எதனால் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பெல்ட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க, இல்லை டாக்டர்கிட்டையும் காமிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், 1/2 hour ஆச்சு. டேப்லெட்டு அதோடைய ரிசிப்ட் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு 1/2 hour கிட்டே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, ஓகே வந்துட்டோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட காட்ட போனோம். பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அகைன் மறுபடியும் மாயம் வர மாதிரி வந்துச்சு. சரவணா டாக்டர்கிட்ட வந்து காட்ட வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஐ ப்ரெஷர் வந்து செக் பண்ணுவோம். இடையில வந்து நாங்கள் யதார்த்தமாக வந்து ஐ ப்ரெஷர் வந்து எல்லாருமே செக் பண்ணிக்கிறது நல்லது. கண் பவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அவங்க டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணால் அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஐயில் நம்ம கண்ணில் ஏதாச்சும் பவர் குறைச்சலாக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான ஆப்டிகல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஐ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவங்க ஐ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க, அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக காட்ட வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போனதுக்கப்புறம் வந்து 3 hours ஆகும் டோக்கன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து பசிக்குதுன்னு சொல்லவும் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துட்டு வெளியே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண் ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்துலேயே சோலின் ஸ்பைசஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சாப்பிட்றதுக்கான டைனிங் ஹால்லாம் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை சிக்கன் பிரியாணி 99 rupees புதுசாக ஓப்பன் பண்ணால ஆஃபர் போட்டிருக்காங்க. மட்டன் பிரியாணி 199, அப்புறம் 1 kg பிரியாணி வாங்கினா 179 சொல்லி போட்டிருந்தாங்க. ஆஃபர்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாடிக்கு வந்து ஓகே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன், சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு. நான் பாதி தூரம் ஏறிட்டேன். ஆனால் வந்து அம்மாவால் வந்து கால் வலிக்குது, என்னால் மாடி ஏற முடியாதுன்னு சொல்லவும் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த இடத்த விட்டு மறுபடியும் கீழே வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலோட ஓனர் கேட்டாங்க. அப்புறம் சரி ஓகே, நான் எங்கள் இடத்துல வந்து நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம், இங்கே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஓனரே வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் இந்த இடத்தையே ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. சாப்பாடு வந்து 3rd ஃப்ளோர்லேருந்து இங்கே கீழே சாப்பாடு எங்களுக்காக வந்துச்சு. ஸோ அம்மாவுக்கு முடியலன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களே இது பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சைடிஷ்லாம் வந்து தயார் பண்ணுறாங்க கீழே வந்து. ஸோ இங்கேருந்து வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இதெல்லாம். ஸோ எங்களுக்காக வந்து ஓகே நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நானும் அம்மாவும் ஃபைனலாக இந்த டேபிளில் வந்து உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்காக வந்து வாட்டர் பாட்டில் அண்ட் கிளாஸ் ரெண்டுமே வந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஒரு பக்கம் அந்த சைடில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளேட்டு, வாட்டர் பாட்டில், வாட்டர் கிளாஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் குடிக்கிறதுக்காக. ஸோ அம்மாவுக்கும் வந்துடுச்சு. சாப்பாடு வந்து மேலேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ஒரு இது சாப்பாடு, எனக்கு தேவையான சாப்பாடும் அம்மாவுக்கு தேவையான சாப்பாடும் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு ரைத்தா வச்சுருந்தாங்க, தால்ச்சா ஒரு பிளேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அம்மா வந்து சாப்பாடு வந்து எடுத்து வச்சு சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே எனக்கும் சர்வ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா 199 rupeesக்கு வந்து ரொம்ப ஒர்த்தான சாப்பாடாக இருக்குது. ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த சோலன் ஸ்பைசஸ்ங்கிற கடை இது நல்லா சூப்பராக 99 rupeesக்கு யாராலும் கொடுக்க முடியாது. பட் நல்லா சாப்பாடு தரமாக இருந்துச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சோம், ஐ ப்ரெஷர் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து விசிட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஐ பவர் எப்படி இருக்குங்கிறதுக்காக கண்ணில் வந்து கிளாஸ் போட்டு அந்த நம்பர் வந்து இந்த மானிட்டரில் தெரியக்கூடிய நம்பரை வந்து நம்மளை சொல்லுவாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து அவங்க வந்து கண்ணில் ஒரு கண்ணாடி போட்டு விட்டு இந்த நம்பர் விசன் டெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு கண்ணை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் வந்து இருக்குது அந்த ரூமில்.
டாக்டர் வந்து அம்மாவுக்கு வந்து இப்போ தான் கண்ணில் அந்த இது செக் பண்ண போகிறாங்க. இது கண்ணு ஐ கான்ட்ராக்ட் இருக்கான்னு பார்க்குற மாதிரி உள்ள மிஷின் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கண்ணில் லைட் அடித்து பார்த்துட்டு கண்ணில் ஒரு கண்ணாடி போடுற ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தெரிகிற நம்பர் வந்து கண்ணாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை பார்த்து எங்கள் அம்மா கரெக்டாக நம்பர் சொன்னால் ஐ விஷன் டெஸ்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாற்றி மாற்றி போட்டு பார்ப்பாங்க. அதில் வந்து விஷன் வந்து சரியாக தெரியாமல் பிளர்ராக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து அவங்க வந்து கரெக்டாக சொல்கிறது வந்து சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களா, இந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறது வந்து அது மூலயமா அவங்க கண்டடிச்சு சொல்லிவிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐ ப்ரெஷர் கிட்டு, கண்ணில் ஐ ப்ரெஷர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐ ப்ரெஷர் நார்மலாக இருக்குது, ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதோட பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்படி தான் ஒரு 2 டேஸாக வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறது, 2 டேஸாக டாக்டர்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நிறைய கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, கண் பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க வந்திருந்தாங்க.